அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணிக்கு அதே பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இது நகர்ந்து நாளை பிற்பகல்ல வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி அப்பால் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் பிறகு அது மேற்கு வடமேற்காக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகாக மேலும் வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அதன் பிறகாக மேலும் வலுவடையுமா என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தமிழகத்துல அடுத்த 5 தினங்களுக்கு பரவலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு, குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதை பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.